வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான். இன்னும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவன்தான் அல்லாஹ், உங்கள் இறைவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எல்லா பொருட்களின் படைப்பாளன் அவனே ஆவான். ஆகவே அவனையே வழிபடுங்கள். இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன். பார்வைகள் அவனை அடைய முடியா, ஆனால் அவனோ எல்லோருடைய எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான். அவன் நுட்பமானவன், தெளிவான ஞானமுடையவன். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஆதாரங்கள் வந்துள்ளன. எவர் அவற்றை கவனித்து பார்க்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும். எவர் அவற்றை பார்க்காது கண்ணை மூடிக்கொள்கிறாரோ அது அவருக்கே கேடாகும். நான் உங்களை காப்பவன் அல்ல என்று நபியே நீர் கூறும். நீர் எங்களுக்கு நன்றாக ஓதி காண்பித்தீர் என்று அவர்கள் கூறுவதற்காகவும், அறையக்கூடிய மக்களுக்கு நாம் இதனை தெளிவாக்குவதற்காகவும் இவ்வாறு நம் அத்தாட்சிகளை நாம் பலவாறாக விளக்குகிறோம்.